கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயாகிய ஒரு பெண்ணிடம் தன்னுடைய தாகத்துக்கு தண்ணீர் தரும்படியாய் கேட்கிறதை யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாகத்துக்கு தண்ணீர் தரும்படியாய் அந்த ஸ்திரீனிடத்திலே கேட்கிறார். அந்த ஸ்திரீயானவள், நீர் யூதனாய் இருக்கிறீர், நான் சமாரியா ஸ்திரீயாகிய இருக்கிறேன், என்னிடத்திலே நீ தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வுகளை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு தாகம் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது அவர் உபத்திரவத்துக்குள்ளாகும் பொழுது தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் அந்த இடத்திலே உரைக்கப்பட்டிருக்கிறேன் நாம் காண்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு தாகம் காணப்பட்டது. அந்த தாகமானது பிதாவினுடைய சித்தத்தை தான் நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்த தாகமாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்கின காலத்திலே அவர் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த தேவன் என்ற வார்த்தை பூச்சக்கரத்திலே இருக்கக்கூடிய சகலத்தையும் சிருஷ்டிக்கத்தக்கதான ஒரு கிரியையை மேற்கொண்டது. சிருஷ்டிப்பின் கிரியையை தேவத்துவம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த சிருஷ்டிப்பின் கிரியைகள் யாவும் தேவத்துவத்துக்குள்ளானவைகள். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த போது, எல்லா ஜீவ ராசிகளையும் அவர் உருவாக்கும் போது அவர் அந்த ஜீவ ராசிகளை இந்த பூமியின் மண்ணிலிருந்து உருவாக்கினார் என்று நாம் வேதத்திலே பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 20, 24 மற்றும் 26 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். சகல ஜீவ ஜந்துக்களாகிய மச்சங்கள், மிருகங்கள், பிராணிகள் மற்றும் ஜீவ ஜந்துக்கள் இவையாவும் உருவாக்கப்பட்டது. இப்படி உருவாக்கப்பட்ட இந்த சகல ஜீவ ஜந்துக்குள்ளாக மனிதனும் ஒரு ஜந்துவாக உருவாக்கப்பட்டான். அவர் சிருஷ்டித்த எல்லா ஜீவ ஜந்துக்குள்ளுக்குள்ளாக அவர் மனிதனை வேறு பிரிக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளே, எல்லா ஜீவ ஜந்துக்களும் உருவாக்கப்பட்டது. அவற்றை உருவாக்கினவர் பிதாவாகிய தேவன். அங்கே அவருடைய நாமம் தேவத்துவ கிரியின் மூலமாக தேவன் என்று சாட்சியிடப்பட்டது. அவர் சகல ஜீவ ஜந்துக்களையும் உருவாக்கினார். அந்த ஜீவ ஜந்துக்குள்ளாக மனிதனும் ஒரு ஜந்துவாக சிருஷ்டிக்கப்பட்டான். சிருஷ்டிக்கப்பட்ட நாளிலே எல்லா ஜீவராசிகளுக்கும் எத்தகைய கிரியைகள் காணப்பட்டதோ அதே கிரியைகளுக்கு ஒத்த நிலையிலே மனிதனும் ஒரு ஜீவ ஜந்துவாக உருவாக்கப்பட்டான். அப்படி ஜீவ ஜந்துவாக உருவாக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு மற்ற ஜீவ ஜந்துக்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆளுமை கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறேன் நாம் பார்க்கிறோம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆளும் அதிகாரம் மனிதனிடத்திலே கொடுக்கப்பட்டது. மற்ற ஜீவராசிகளை விட அவைகளை அடக்கி ஆளக்கூடிய ஒரு ஆளுமையின் தன்மை, அதற்குரிய ஞானம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு விசேஷித்த கிருபை மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் இந்த கிருபையை மனிதனுக்கு மாத்திரம் மற்ற ஜீவ ஜந்துக்களுக்கு கிடைக்காத ஒன்றாய் கட்டளையிட்டார் என்று பார்த்தோம் என்றால், அது தேவன் தம்முடைய சாயலில் மனிதனை சிருஷ்டித்த அந்த சிருஷ்டிப்பினால் கிடைத்த ஒரு கிருபை. எல்லா